அல்ல, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சர்ப்ரைஸ்! இது கட்டப்பை. நான் அள்ளியில இருந்து கேட்டு வாங்கினேன். என்னடா எனக்கு காமிடா. பாரு பாரு. ஓய், கட்டப்பைடா கட்டப்பை, ஜிப்பு பைடா ஜிப்பு பை. ஏதுடா உனக்கு? எங்கேதுடா வாங்கினத? நான் நல்லியில இருந்து உனக்காக கேட்டு ஜிப்பு பை வாங்கினேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா. எனக்கு ஒரு டவுட் சாச்சி, ஏன் எல்லாருமே இந்த கட்டப்பை மேல அவ்வளோ கிரேசியா இருக்காங்க? ஜிப்பு பை கட்டப்பை மேல ரொம்ப யூஸ்ஃபுல்டா, ரொம்ப யூஸ்ஃபுல். வெஜிடபிள்ஸ் போய் வாங்கிட்டு வராங்க, துணிமணி போய் வாங்கிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல். அதே மாதிரி ஜிப்பு போட்டாக்க எல்லாத்துக்கும் சேஃப்டி, பூச்சி போகாது, தூசி படாது, எல்லாத்துக்குமே ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதனால தான் எல்லாருக்குமே ஜிப்பு வச்சுப்போம். யூ கேன் கீப் ஜுவல்ஸ் ஆல்சோ. எது வேணால் வைக்கலாம், டக்குன்னு வைக்கிறதுக்கு சேஃப்டி. கையை டக்குன்னு உள்ளே விட முடியாது, எல்லாம் பண்ணிக்கலாம். அதனால இந்த ஜிப்பு பை கட்டப்பைன்னா எல்லாருக்குமே ஒரு கிரேசி தான். ஓ, அதனாலதான் வயசானவங்க இத ஒரு லாக்கர் மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அது மட்டுமா, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாரு. என்ன பசங்களோட ஜிப்பு பேண்ட் எல்லாம், ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் எடுத்து அழகா கட் பண்ணி இதுக்கு ஒரு ஜிப்பு போட்டு இது ஒரு ஜிப்பு பை ஆக்கிட்டேன். எது வேணா நீ போட்டுக்கலாம். பாரு, பொம்மையோட பை எவ்வளோ அழகா இருக்கு பாரு. பாத்தியா எத்தனை ஜீன்ஸ் பை பாரு. நாங்களாம் வேஸ்டே பண்ண மாட்டோம் ஒன்று கூட. இதப்பா எப்படி இருக்கு பாரு. எல்லாம் நம்ம பசங்களோட பேண்ட்டு தான். பேண்ட்டை போய் ஜிப்பு போட்டு இதுக்கு ஒரு ஜிப்பு பை. இந்த ஜிப்பு பையோட யூஸ்ஃபுல் நீ அனுபவிச்சாதான் தெரியும் அது. இதோ பார். அடுத்தது பார், இந்த பேக். இந்த பேக் நீ யூ கேன் கீப் எனிதிங். எல்லாம் வச்சுக்கலாம். அவசரத்துக்கு ஒரு சாரி வச்சுக்கலாம், ட்ரெஸ் வச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பீத்திக்காத பையெல்லாம் வச்சது. இரு, நானும் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறேன்னு பாரு. அப்படியா? நமக்கு